தமிழ் பூமர் நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம் ராஜி. அதிமுகவை பொறுத்தவரை 2026 தேர்தல் அவர்களுடைய நிலைமை என்ன? பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அவ்வளோ இம்பேக்ட், அவங்களோட ஸ்ட்ரென்த் அவ்வளோ இல்லை அப்படின்னு நிறைய பேர் கருதுகிறார்கள். இன்னொன்று ஒற்றை தலைமையை எடப்பாடி அவர்களின் தலைமையில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏனெனில் ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றியினால் முதலமைச்சரானவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்பொழுது மக்கள் அந்த ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்வார்களா? ரெண்டு விஷயம். நீங்கள் ஜெயலலிதா அவர்களின் வெற்றியினால் முதலமைச்சரானவர்னு, பேரறிஞர் அண்ணாவின் வெற்றியினால் 69 முதலமைச்சரானவர் கருணாநிதி, சோனியா காந்தி அவர்களின் வெற்றியினால் 2004 பிரதமரானவர் மன்மோகன் சிங். இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம் நிறையா. அந்த மாதிரி மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் இந்த தேசத்தையே, இந்தியாவே ஆட்சி செய்தார். ஆனால் தேர்தலில் நிற்காமல் தான், ராஜ்யசபா மெம்பராக இருந்து தான் 10 வருஷம் அவர் ஆட்சியை செய்துட்டார். அதனால் இதெல்லாம் நிறைய உதாரணங்குது. சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அவ்வளோதான், அதுதான் யதார்த்தம். நம்மளோட ஜனநாயக முறையும் அதுதான். அதனால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒற்றை தலைமை நீங்கள் சொல்கிறது. இப்போ ஒற்றை தலைமை என்ன கேள்விக்குறினா, மனிதனுடைய உளவியல் ரீதியாகவே என்ன தெரியுமா, நம்ம வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டு கடந்தோமோ இல்லையோ, அந்த வாரிசுக்கு அடிமைன்றது நம்மளுக்கு இயற்கையாக வந்துச்சு. எப்படின்னா, ஒரு ஜவஹர்லால் நேரு பொண்ணு இந்திரா காந்தி பிரதமரா நம்ம ஏற்றுக்குவோம். இந்திரா காந்தி கணவர் பைலட்டாக இருந்தவர் ராஜீவ் காந்தி, அவர் வந்துருவார், அவரை ஏற்றுக்குவோம் உடனே. அப்படி இல்லைன்னா ராகுல் காந்தியா, சோனியா காந்தி ஏற்றுக்குவோம். ராஜீவ் காந்திக்கு அடுத்து சோனியா காந்தி ஏற்றுக்குவோம். சோனியா காந்தி இல்லைன்னா ராகுல் காந்தி ஏற்றுக்குவோம். அதே மாதிரி என்னன்னா, கலைஞர் அவர்கிட்ட இருந்த ஆளுமையில் எந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. பேச்சாற்றலோ, சொல்லாற்றலோ, எழுத்தாற்றலோ, ஞாபக ஆற்றலோ, உழைப்பாற்றலோ எல்லாமே ஏற்றுக்கிட்டாலும் அவர்கிட்ட இருந்த திறமையே வேற கலைஞர்கிட்ட இருந்தது. ஆனால் அந்த திறமையை ஸ்டாலின் கிட்ட இல்லைனாலும் ஸ்டாலின் நம்ம ஏற்றுக்குவோம். அதுக்கு அடுத்தது ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் ஆட்சி அரசியலுக்கே வந்திருப்பாரு. அடுத்தது உதயநிதி ஏற்றுக்குவோம். இன்னொன்று நம்ம மனசு என்ன தயாராக இருக்குன்னா, இன்பநிதியை கூட நான் ஏற்றுக்க தயாராக இருப்பேன் அப்படின்னு துரைமுருகன் போன்ற ஆட்கள் கூட சொல்லக்கூடிய நிலைமை உருவாகி வச்சிருக்கோம். இதுதான் உளவியல் ரீதியா. நம்ம இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி ஏற்றுக்கும். வைகோ வாரிசு அரசியல் எதிர்த்தா வெளியே வந்தவர், ஆனால் அவருக்கு வாரிசு துரை வைகோ ஏற்றுக்கும். ஆனால் ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி அந்த உச்சாணி கொம்பில் ஒரு கட்சியில் வந்தார்னா எடப்பாடியை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது. அந்த இடத்துல எடப்பாடி இல்லை, ஓபிஎஸ் இருந்தாலும், சசிகலா இருந்தாலும், டிவிடி இருந்தாலும் சரி, அடையாளப்படுத்தாத ஒரு குடும்பத்தின் வாரிசாக இல்லாதவங்களை ஏற்றுக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அது ஒரு போராட்ட களமாக தான் இருக்கும். அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு போராட்ட களமாக தான் இருக்கும். இயற்கையாக மனசு இருக்கும். அதை தாண்டி நின்று தான் எடப்பாடி இன்றைக்கு சாதிச்சிருக்காரு. என்னன்னா, 2017 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் தற்காலிகமாக ஓபிஎஸ் இருந்தார். அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு எடப்பாடியார் எல்லாரும் கணிச்சது என்னன்னா, இன்னொரு 2 மாதம் இருப்பாரா, 4 மாதம் இருப்பாரா, 3 அமாவாசையோ 4 அமாவாசையோ தான் இருப்பார். ஆனால் 4.5 ஆண்டுகள் அவர் செய்த சாதனை சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம ஓரளவுக்கு நினைச்சு பார்க்கணும். அதாவது காற்றுல வந்த ஒரு யமன் மாதிரி வந்தது கொரோனா அப்படின்றது. அது என்னன்னு யாருக்குமே தெரியாது, உலக நாடுகளுக்கே தெரியாது. ஒரே ஒரு மனுஷனுக்கு வந்தா கூட அந்த தெருவிலே தகரம் போட்டு மூடிடுவோம். அந்த அளவுக்கு பயம். சுடுகாட்டில் ஒரு டாக்டரையே புதைக்க முடியல, அந்த அளவுக்கு மக்கள் விரட்டி அடிச்சாங்க ஒரு பேயின்னு நினைச்சு. அந்த சூழ்நிலை கூட அரசுக்கு ஒரு நயா பைசா வருமானம் இல்லாத சூழ்நிலை கூட அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் 31ஆம் தேதியே சம்பளம் போய் சேரும். இதை செய்து காட்டினார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு அந்த கொரோனா காலத்தில் அதை செய்து காட்டினார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் செய்த பெரிய சாதனை என்னன்னா, இப்போ நீட்டு வேண்டாம் 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 எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். நீட்டுக்காக அனிதா மரணத்திலேருந்து தொடங்கி இப்போ இந்துமதி மரணம் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் மரணம் இருக்குது. ஆனால் அதற்குள்ள ஒரு 7.5% ஒதுக்கீடு,
அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 4300 பேர் ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் எம்பிபிஎஸ் டாக்டராக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவங்க, அவங்க இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சாதனையை செய்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன், மீத்தேன், ஈத்தேன் வந்து தந்தை ஜெல்டாம்பகத்தில் எடுக்கிறதுக்கு பெரிய போராட்டம் பண்ணாங்க மத்திய அரசு. அது காங்கிரஸாக இருந்தாலும் நம்ம பிஜேபியாக இருந்தாலும் அந்த பகுதி மொத்தத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சிட்டார். இனிமேல் அங்கே எவனும் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. செய்தாரா? அதே மாதிரி சென்னைக்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் பஞ்சம் ஒவ்வொரு தடவையும் ஏற்படும். ஜெயலலிதா அம்மா புதிய வீராணம் திட்டம் கொண்டு வந்து அங்கேருந்து பம்பில் இருந்தது கொண்டு வந்து வீராணத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து சப்ளை பண்ணாங்க தென் சென்னை எல்லாருக்கும். இந்த சைடு வட சென்னை மத்திய சென்னைக்காக என்ன செய்தார்? கண்ணன் கோட்டை தேர்வாய் கண்டிகை அப்படின்ற ஒரு நீர் தேக்கத்தை ஏற்படுத்தி 1 TMC தண்ணீர் தேக்கி வைக்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அது சென்னைக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்குது. அத்திக்கடவு அவினாசி திட்டம் 60 வருஷம் 70 வருஷம் திட்டம் அந்த மக்களுக்கு அதை கொடுத்தாரு. 11 மெடிக்கல் காலேஜ் அந்த நேரத்தில் பெரிய விஷயம். 11 மெடிக்கல் காலேஜ் வந்து அந்த நேரத்தில் கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம். இப்போ இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் எடப்பாடியார் செய்தார் அப்படின்றது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் ஒரு ஆட்சி செய்தாங்கன்னா அதை நம்ம பாராட்டோம், அவ்வளோதான். அந்த தலைமை அவ்வளோதான். அந்த தலைமை வந்து அந்த தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான், அந்த தலைமையின் கீழ் இருக்கும் போது 75 இடத்துல ஜெயிச்சாங்க. அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம். ஆனால் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குதானா உண்மையில் தான். ஜெயலலிதா அம்மா இருந்த அளவுக்கு அந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சு யதார்த்தமா. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பிஜேபி கூட்டணி கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் ஒரு நெருடல் பிஜேபி கூட்டணியில் இருந்ததால் அவங்க அந்த சூழ்நிலைக்காக பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பம் பார்த்து அந்த பிஜேபி கூட்டணியை விட்டுட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கை என்னன்னா பிஜேபி கூட்டணி இல்லைன்றது தான் அவர் யதார்த்தமாக சொல்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு சதவீதம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ 2019 53.5% திமுக கூட்டணி. 2019 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச பிறகு சந்திக்கிற முதல் பொது தேர்தல் இரட்டை தலைமை இருக்கும்போது 2019 திமுக கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி. அந்த கூட்டணி வந்து 53.5%. அதிமுக கூட்டணி வாங்கினது 30%. அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் 23% வித்தியாசம். ஆனால் அதே 2 வருஷம் கழிச்சு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கினது 45.6%. கிட்டத்தட்ட 8% குறைஞ்சிச்சு திமுக கூட்டணி. அதே கூட்டணி தான், அதே காங்கிரஸ், விசிக, வைகோ, கம்யூனிஸ்ட் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா 8% குறைஞ்சிச்சு. அதே வந்து அதிமுக கூட்டணியில் தேமுதிக வெளியே போயிடுச்சு. 2019 இருந்த தேமுதிக வெளியே போயிடுச்சு. தேமுதிக இல்லாம பிஜேபி கூட இவங்க சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே சேர்ந்து சந்திக்கிறாங்க. அதிமுக 30% 40% ஆயிடுச்சு. 2019 வாங்கின 30% 40% மாறிடுச்சு. அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு ஸ்டாலினா எடப்பாடியா திமுகவா அதிமுகவும் போது அதிமுகவை ப்ரிஃபர் பண்றாங்கன்றது தெரியுது. அதே தேசிய தேர்தல் அப்படின் போது ராகுலா மோடியா அப்படின் போது தமிழ்நாட்டு மக்கள் ராகுலை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது வந்து அது யதார்த்தமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலில் அதே திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்குது. 2019 53.5%. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 46.94%. அப்போ 53.5 46 ஒரு அதிருப்தி வந்துச்சு. என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி இவங்க ஆட்சி செய்யும் போது இந்த 3 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதில் சேருது திமுகவுக்கு. அப்போ அது 46.94%. அப்போ அதை தான் யோசிக்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணி தனியாக நின்றுச்சு. தனியாக நின்று 23% தேமுதிக கூட சேர்ந்து வாங்குச்சு. பிஜேபி கூட்டணி 18.94% வாங்குச்சு. அப்படி இருக்கும்போது அதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். அப்படின்னா சட்டமன்ற தேர்தல்னா எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்றது. அதெல்லாம் அவர் காலம் நிரூபிக்கிறது. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன? மலையாளி நாடாள முடியுமா, ஒரு நடிகன் நாடாள முடியுமா, ஒரு கூத்தாடி நாடாள முடியுமா? இதெல்லாம் அந்த காலத்தில் கேட்டாங்க. காலம்தான் அவரை கொண்டு வந்து ஒரு தலைவராக உருவாக்குச்சு. அதே மாதிரி 89 87 நம்ம எம்ஜிஆர் இறந்த பிறகு 89 கட்சி 2ஆ உடைஞ்சுது. ஜானகி ஜெயின்னு 2ஆ உடைஞ்சுது. அப்பவும் இதே கேள்வி தான் கேட்டாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி வர முடியும், அவரோட செல்வாக்கு என்ன, இந்த நடிகையெல்லாம் நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. கலைஞர் வந்து பதிலே சொல்ல மாட்டாரு. நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு.
கடைசியில் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி அதனால காலம் நிர்ணயிக்கும் ஒரு தலைவரை, அவர் உருவாக்குறாரா இல்லையா அப்படின்றது காலம்தான் நிர்ணயிக்கும் ஒழிய இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறாரு, ஒற்றை தலைமை கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சிட்டாரு. 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள், 85 மாவட்ட செயலாளர்கள், தலைமை நிலை செயலாளர்கள், 66 எம்எல்ஏக்கள், 62 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு. எத்தனை ஆதரவோடு இருந்துதான் அவர் ஆட்சி செய்யறாரு. ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குதா இல்லைன்னு சொல்லல, அவர் கட்சியை அவர் ஆள்றாரு அப்படின் போது அந்த ஒற்றை தலைமை ஆள்றாரு. இதுல 2024 தேர்தலுக்கு அப்புறம் கட்சி உடஞ்சினா எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. இப்போ நீங்க நம்ம இவரு கூட சொல்லலாம், நம்ம இப்போ கட்சிக்கு எதிராக பேசினார், அவர் பேர் என்ன, நம்ம செங்கோட்டையன். செங்கோட்டையன் பேசினார்ல. செங்கோட்டையன் வந்து ஒரு சீனியர். செங்கோட்டையன் 1977 எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து அவர் எம்எல்ஏவா இருந்தவர், இல்லைன்னு சொல்ல வரல. அவர் வந்து கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு அதிருப்தியை வந்து அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்துறார், அவ்வளவுதான். அது வந்து பெரிய அளவுல வந்து அவர் முரண்பாடு பண்றதோ இல்ல கட்சியை உடைக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. எல்லா கட்சியிலையும் அது இருக்கும். பெரிய பெரிய கட்சியில வந்து எப்படின்னா அது தலைமைக்கு எதிராக இருக்காது, லோக்கல்ல இருக்கும். அவங்க ஏரியால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தர் வந்து முன்ன வந்துருவாரு எல்லாத்துலயும், அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதிருப்திகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்படி இதுதான் செங்கோட்டையனுடைய வெளிப்பாடு ஒழிய மற்றபடி அது வந்து பெரிய முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படியும் அதே கேள்வி, விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைப்பார்களா? மற்றொரு பெரிய கேள்வி, பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக மறுபடியும் கூட்டணி வைக்குமா? ஏனெனில் பிஜேபியுடன் சேர்ந்தால் மைனாரிட்டி ஓட்ஸ் தங்களுக்கு கிடைக்காது என்று அதிமுகவில் ஒரு தரப்பினர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது போக பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சிக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அந்த நிலைமையிலும் அவர்கள் சென்ற தேர்தலில் பிஜேபியோடு சென்றார்கள். இந்த வருகிற தேர்தலில் இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இப்போ அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வருமா அப்படின்ற கேள்வினா இப்போ வந்து அதை முடிவு பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து இப்போ எடப்பாடியார் சொன்னதில் கூட என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் எங்களுக்கு வந்து எதிரி வந்து திமுக தான் எங்களுக்கு மெயின் எதிரி, வேற யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. விஜயும் அதே தான் சொல்றாரு. அப்படி சொல்றோம்னா விஜய் வந்து இப்போ பிஜேபியும் எதிரி அப்படின்றது சொன்னார் அவரு. இப்போ இவர் இந்த தேர்தலில் சொன்னது இதுதான். இப்போ என்னன்னா, ஒரு பெரிய தலைவர் வந்து வியூகத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஒரு பெரிய தலைவர் வந்து வியூகத்தை சீக்கிரத்தில் வெளியே சொல்ல மாட்டார். இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றத முன்னாடியே சொல்லிட்டாரு. சொன்னதால என்ன ஆச்சுன்னா யாருமே அதை நம்பல. அதுக்கு வந்து இப்போ எதிர்கட்சிகள் என்ன செய்தாங்கன்னா, இவங்க பிஜேபி கூட சேர்ந்தாங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு இவங்களுக்கு அப்போ கிடைக்காம நம்ம பண்ணலாம் அப்படின்னு, இல்லை பிஜேபி கூட சேர்ந்துருவாங்க இப்படி சொல்ல அப்படி சொல்லன்னு நிருபர்களும் சரி நிறைய அதே தான் கேள்வி மறுபடியும் கேட்குறாங்க. அதனால இவர் என்ன செய்துட்டாருன்னா, எதையும் இப்போ சொல்ல முடியாது. எங்க தேர்தல் நடத்துற எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அடையாளம் காட்டின தீய சக்தி திமுக, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், ஆட்சியில் இருக்கிறது திமுக, அவங்களை எதிர்க்கிறது தான் எங்களுடைய முதல் குறிக்கோள், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விதத்தில் சொல்லிட்டாரு. ஆனால் பிஜேபி கூட்டணி வந்து வரும்னு நான் நம்பல. ஏன்னா பிஜேபி கூட்டணி இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லேயே என்ன இருக்குதுன்னா 6% வந்து இஸ்லாமியர்கள், 6% கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 15% இருந்தால் கூட 5.5 கோடி ஓட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வந்து சிறுபான்மை ஓட்டு. அப்போ அந்த 1 கோடி ஓட்டில் 60% பதிவாகுதுன்னா கூட 60 லட்சம் ஓட்டு. அந்த 60 லட்சம் ஓட்டில் சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவர்களில் ஒரு 50 லட்சம் அது திமுகவுக்கு போகும். 10 லட்சம் தான் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தால 10 லட்சம் மற்றவர்களுக்கு பிரிஞ்சிருக்கும், மற்ற கட்சிகளுக்கோ சுயேட்சைகளுக்கோ பிரிஞ்சிருக்கும். அப்போ 50 லட்சம் ஓட்டு வந்து திமுக அதை சொல்லையா அறுவடை செய்கிறார்கள் சிறுபான்மை ஓட்டை. அவங்களுக்கு அது தெரியும். 2021 ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும்? 20 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். 1,74 லட்சம் ஓட்டு திமுக வாங்கினது, அதிமுக வாங்கினது 1,54 லட்சம் ஓட்டு. 20 லட்சம் ஓட்டு தான் தனிப்பட்ட முறையில் 2 பேருக்கும் வித்தியாசம். அவங்க 37%, 34%, கிட்டத்தட்ட 3.5% தான் வித்தியாசம். அப்போ இந்த சிறுபான்மை ஓட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப மெயின்னு தெரியும். அப்போ எப்படியாவது பிஜேபி கிட்ட அதிமுகவை நகர்த்தணும் அப்படின்றதுல 2க்கு ஒன்னா இருப்பாங்க.
பிஜேபி என்ன நினைக்கணும், அதிமுகவுடைய கைகோர்க்க நினைக்காது. அதிமுக கூட கைகோர்க்கிறத விட அதிமுகவை கைப்பற்றுறதுல அவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. ஓகே, அந்த பலவீனத்தை பயன்படுத்தி. அதனால இது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா தனியா தான் நிப்பேன்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ ஒன்று தெரியாது. இன்னொரு பக்கம் எடப்பாடியார் என்ன சொன்னார்னா, எங்க கப்பல்ல யார் ஏறுறீங்களோ அவங்க கரை சேர முடியும், மற்றவர்கள் கடல்ல கரைஞ்சு போயிடுவீங்க அப்படின்றாரு. அப்ப அந்த கூட்டணியில அவர் தான் முடிவு எடுக்க போறாரு யார் அந்த கப்பல்ல ஏறணும் அப்படின்றது. அதிமுக கப்பல்ல ஏறுது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க சொன்னீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தல் வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க பிஜேபியோட சேர்ந்து. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஒப்பந்தப்படி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. ராஜ்யசபா சீட்டு இவங்க கிட்ட வாங்கிட்டு அவங்க என்ன செய்தாங்க, 2024 பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாங்க. அப்போ அது ஒரு நெருடலா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தாங்க. அதிமுக கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எம்எல்ஏக்கள் அருள் முதற்கொண்டு எல்லாரும் பேசினாங்க. CV சண்முகம் அதிமுகலேருந்து தைலாபுரம் தோட்டத்தில் போய் ராமதாஸ் ஐயாவை பார்த்து பேசினாரு. இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது கடைசி நாள் என்ன அழுத்தமோ மத்திய அரசு கொடுத்த அழுத்தம் பிஜேபி சைடில் போய் அன்புமணி சேர்ந்துட்டார். இப்போ அவர்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் சொன்ன வார்த்தை என்ன, கடந்த தேர்தலில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், கூட்டணியில தப்பு பண்ணிட்டோம், வருகிற தேர்தலில் அப்படி இருக்க மாட்டோம், நாங்க வெற்றி கூட்டணி பக்கம் தான் இருப்போம், அந்த தவறை செய்ய மாட்டோம் அப்படின்றத அவர் தெளிவா சொல்லி காட்டினாரு. அதனால இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியுதுன்னா, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு யதார்த்தமா தெரியுது. அந்த கூட்டணியில் யார் யார் இருப்பாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது தேர்தல் நேரத்தில் தான் அது நிர்ணயிக்கப்படும். ஓகே, பல காரியங்களை குறித்து நம்மிடம் உரையாடின அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்களுக்கு மிக்க நன்றியை